ப்ராப்ளம் நம்பர் 1 சுப்மன் கில் கண்டிப்பா பிளேயிங் 11ல விளையாடுவார். இத்தனை நாட்களாக சுப்மன் கில் உள்ளேயே கிடையாது. இந்த T20 2024க்கு அப்புறம் அவர் T20 மேட்சஸே விளையாடல. இப்ப திடீர்னு அவர ஸ்குவாட்க்குள்ள கொண்டு வரீங்க. இத்தன நாளா வந்து நம்மள அபிஷேக் சர்மாவையும், சஞ்சு சாம்சனையும் ஓப்பனர்ஸ்ன்னு ஆசை காட்டி, அடின்னு அவங்க 2 பேரும் அடிச்சு இந்த 2025ல அவர் பெருசா விளையாடல சஞ்சு சாம்சன். ஒத்துக்கிறேன். இங்கிலாந்து சீரிஸ்ல ஒண்ணும் பெருசா விளையாடல. 8 மேட்ச்ல அவர் வந்துட்டு ஒரு 117 ஸ்ட்ரைக்கர் கிட்ட தான் விளையாடி இருந்திருக்காரு இந்த வருஷம். ரைட், ஓகே. ரைட். ஆனா, சுப்மன் கில் மட்டும் இந்த வருஷம் 2025ல 2024ல விளையாடினப்ப T20 அவ்வளவு சூப்பரா விளையாடினாரா? இல்ல. 133, 34 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடியிருக்காரு அவரு. ஆனா, இந்த வருஷம் ஐபிஎல்ல விளையாடுறாருன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப இந்த வருஷம் ஐபிஎல் பேசிஸ்ல அவர உள்ள கொண்டு வரீங்க அப்டின்னா, அப்ப கூட அவர் வந்து 5வது இடமோ, 4வது இடத்திலேயே இருந்தாரு. அப்ப அவருக்கு மேல இந்த சாய் சுதர்ஷன் என்ன ஆனாரு? அவர நீங்க கொண்டு வந்திருக்கலாமே. நீங்க ஐபிஎல் படி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓப்பனர உள்ள கொண்டு வரணும்னா, சாய் சுதர்ஷன உள்ள கொண்டு வாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வாங்க. ஏன் சுப்மன் கில்ல உள்ள கொண்டு வரீங்க? உள்ள கொண்டு வந்து மட்டும் இல்லாம அவருக்கு வைஸ் கேப்டன் பதவி வேற இப்போ. நல்லா விளையாடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா T20க்கு இவர் தான்ப்பான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அவர கொண்டு வாங்க வைஸ் கேப்டனா. சின்ன வயசுல ரிஷப் பண்ட்க்குலாம் நம்ம வைஸ் கேப்டன்சி குடுக்கலையா? இல்ல சுப்மன் கில்லுக்கே குடுக்கலையா? ஏன் அவருக்கு குடுத்திருந்திருக்கலாமே. இல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வந்து அவருக்கு குடுக்கலாமே. இல்லையா 2 வேணாமா உங்களுக்கு? அக்சர் பட்டேல் குடுங்க. T20 ஃபார்மட்ல ஒரு கிங் மாரி வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மென்ட்டா உள்ள வந்துட்டாரு. அவருக்கு குடுங்க. சுப்மன் கில்ல உள்ள கொண்டு வந்து அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன்சி குடுங்க. இப்ப இந்த கேப்டன்சி, வைஸ் கேப்டன்சி கூட பிரச்சனை கிடையாது.